அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog பார்ப்போமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த vlog. வீட்டில் கேக்கோ அப்படி இல்லாட்டி பிஸ்கட் அப்படி என்ன மாதிரி மீன்ச்சின்னு நான் அதை மார்னிங் டீ டைமுக்கு ஒரு சின்ன பீஸாக எடுத்துக்கொள்வேன். ஸோ இன்றைக்கும் கேக் இருந்துச்சு, ஆல்மண்ட்ஸ் கேக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கொண்டாச்சு. டீ இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே ஓடாது. ஸோ எனக்கு டீ எடுத்துக்கொண்டேன். நேற்று நான் வீட்டில் டின்னர் இருந்துச்சு. ஸோ வரப்போக்கில் மைனி நிறைய டின்னருக்கு இந்த சாப்பாடுகள் எல்லாம் தந்துட்டாங்க. அதே மாதிரி புட்டு, வறுத்தமா புட்டு, அரிசிமா புட்டு, மணி புட்டு, அதே மாதிரி சிக்கன் கறி, அதே மாதிரி டால் கறி, பொட்டேட்டோ கறி எல்லாமே தந்துட்டாங்க. ஸோ அதனால பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலை அப்படியே இல்லை. ஸோ அதெல்லாம் ஹீட் பண்ண பிறகு நல்ல புட்டெல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்தாச்சு. எதையுமே நாங்கள் வீணாக்கக்கூடாதே. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. அதுலேயும் ஈஸியாகவே முடிஞ்சிடுச்சு. ஊருக்கு போயிட்டு வந்தக்குள்ள மகள் மண் சட்டி வாங்கிட்டு வந்திருந்தா, சின்ன தாச்சி, அதே மாதிரி கணக்கான சட்டி. இதெல்லாம் மண் சட்டியில் சாப்பிட்றது தான் மிச்சமே ஹெல்தி. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் இப்படியே குக் பண்ணலாம். இதெல்லாம் நல்லா பதப்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கான வேலை உண்டு, பெரிய ஒரு ப்ரொசஸ் ஒன்று எனக்கு இருக்கி. ஸோ அதெல்லாம் நான் அப்படியே எல்லாம் காட்டுறேன் உங்கள்கிட்ட. காட்டிட்டு அப்படியே பதப்படுத்துகிற வேலைக்கு அப்படியே போயிட்டுறணும். இது ஒரு பிளேட் ஒன்று மாதிரி. இந்த பிளேட் நல்லா இருந்துச்சு. இது ரொட்டி சுடுறதுன்னு சொன்னாங்களாம். பட் இது அவள் பிளேட்டுக்கு பாவிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தா நல்ல யூனிக்காக இருந்துச்சு இந்த திங்ஸ் எல்லாம். ஆனாலும் இன்றைக்கு இதை பதப்படுத்துகிற வேலை செய்யலைன்னு சொல்லி இன்றைய கொஞ்சம் வெளியே போவேக்கி. ஸோ இதெல்லாம் அப்படியே பத்திரமா அடுக்கி ஒரு சைடில் வச்சுடுவோமா. ஸோ அதுக்கு பிறகு நான் வெளியே கிளம்பிட்டேன். ஏண்டா எனக்கு இன்றைக்கி முக்கியமாகவே லஞ்ச் செய்கிற வேலை கூட இல்லை. லஞ்ச் மகள் செய்வா. ஸோ அதனால் இன்றைக்கி நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அதே மாதிரி தேவையான சின்ன சின்ன பொருள் வாங்கிக்குது, வெஜிடபிள்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கு வந்துட்டேன். எங்களோட வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே வரப்போக்குள்ள நிறைய பிளான்ட் சேல் பண்ணுற இடம் தான் நிற்கிது. ஸோ அதனால் எப்போயுமே கார்டனுள்ள நடக்கிற மாதிரி தைக்கும். இப்போ ஸ்ரீலங்காவில் சரியான மாதிரி டெங்கு எல்லாம் செல்ஃபாகவே அவங்களோட இடத்த க்ளீன் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இடையில பார்த்தா ஒரு சின்ன கேர்ள் ரம்புட்டாங் சேல் பண்ணி கொண்டு இருந்துச்சு. நான் நம்புறேன் ஸ்கூல் போகிற கேர்ள் சைட் பிஸ்னஸாக செய்து போல். ஸோ அதுக்கிட்ட நான் 2-3 ரம்புட்டாங் வாங்கினேன். 100 ருபீஸ்க்கு 6 ரம்புட்டாங்ஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு சீப்புன்னு தான் பட்டுச்சு. ஏன்னா இன்னும் சீசன் ஃபுல்லாகவே வரலை. ஸோ அதனால் அதுலேயும் 100 ருபீஸ்க்கு நான் எடுத்துக்கொண்டு திரும்பவும் நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டேன். எவ்வளோ தான் ஹஸ்பண்ட் கொண்டு வந்து தந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன சாமானம் நாங்கள் வாங்குகிற மாதிரி வரவே வராது. அதோட குவான்டிட்டி, அது எவ்வளோ வேணும், அது எப்படிப்பட்ட சாமானம் வேணும், இது எல்லாம் தீர்மானிக்க போகிறது நாங்கள் தான். எனக்கு பெல் பேப்பர் ஒன்று வாங்கிச்சு. மெயினாக நான் அதுக்கு தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தேன். என்ன சொன்னால் பெல் பேப்பர் மாதிரி ஐட்டங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் தைக்கும். இங்கே கீரை, அதே மாதிரி இங்கே கொரியண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ், அதே மாதிரி கீரை வகையிலெல்லாம் ஃப்ரெஷ் ஆகிக்கும். ஸோ அதனால தான் நான் மெயினாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு வருவேன். அதே நேரத்தில் மற்ற வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு நான் சின்ன வியாபாரி மட்டும் தான் போவேன். இது எங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஷாப். இங்கே கொஞ்சம் தான் வெஜிடபிள்ஸ் இருக்கும், பட் நல்லா ஃப்ரெஷ் ஆகிக்கும். விலை குறைஞ்ச நேரத்துக்கு குறைவாகவும் கூடின நேரத்துக்கு கூடையாகவும் தருவார். ஸோ அந்த அளவுக்கு நல்ல மனுஷன். ஸோ மற்றது சின்ன சின்ன வியாபாரி மாதிரி நாங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாதுன்றது எப்போயுமே என் மனசில் இருக்கும். ஸோ அதனால் நான் சூப்பர் மார்க்கெட்டில் போய்த்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கவே மாட்டேன். எப்பயுமே வீட்டுக்கிட்டே இருக்கிற சின்ன சின்ன வியாபாரி மட்டும் போகிறது தான் என் பழக்கம். ஏண்டா அதில் அவங்க அதளத்தை எல்லாம் செய்யணும். ஸோ எனக்கு ஒரே அப்படி ஒரு நினைப்பிக்கும். அதையும் எடுத்துகிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். உண்மைக்குமே மிச்சம் தூரம் எங்களோட வீட்டிலேருந்து 3 வீலெல்லாம் போகிற தூரத்தில் எதுவுமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு பெரிய விஷயம். நாங்கள் எல்லாமே பக்கம் தான், எங்களுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ். ஸோ போயிட்டு வீட்டுக்கு டக்குன்னு வந்துடலாம், அந்த அளவுக்கு குயிக்காக வந்துடலாம். இது எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற பிளான்ட் சேல்வல் போக்கொலை வரக்குள்ள 2 பக்கத்துலேயுமே ஐத்தாயிக்கும். வீட்டுக்கு பார்த்தா சூப்பராக கப்சா ரைஸ் ரெடியாக விற்கிது. கிச்சன் பக்கமே போகாமல் லஞ்ச் ரெடியாக வரும்டா, அது ஒரு செம்ம ஹாப்பி தான் இல்லையா? ஸோ இன்றைக்கு எனக்கு அப்படித்தான். எப்பயுமே வீக்கில் ஒரு 2 நாள் இப்படித்தான் அமையும். கப்ஸா, அதுக்கேற்ற ரைத்தா எல்லாமே ரெடியாக வேஞ்சி. இன்றைக்கி ஹஸ்பண்டும் லஞ்சுக்கு வந்திருந்தார். ஸோ ஹஸ்பண்ட்கான பிளேட்டை சர்வ் பண்ணியாச்சு. எப்போயுமே ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஹஸ்பண்டுக்கு தானே சர்வ் பண்ணுவோம், அதை சர்வ் பண்ணி கொண்டாச்சு. நாங்கள் எப்போயுமே ஓரளவு புறவு தான் சாப்பிடுவோம். நான் தொழுந்துட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு புறவு வந்துட்டேன் நான் சாப்பிட்றதுக்கு.
நானும் லஞ்ச் எடுக்க வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.